Adelaide Strikers vs Melbourne Stars மேட்ச் நம்பர் 20 BBL 2023-24. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா அடிலைட் ஓவரில் தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா இந்த சீசனில் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. டெத்தில் போடக்கூடிய மீடியம் ஃபேஸஸ்க்கு விக்கெட்ஸ்ன்றது நல்லாவே கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் மேபி லக் இருந்தால் விக்கெட் எடுக்கிறாங்க. மேத்யூஸ் ஆட்டை பொறுத்தவரையா ஓரளவுக்கு வந்து லக்கில் இந்த கிரவுண்டில் நிறைய விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ண முடியும். ப்ளஸ் மீடியம் ஃபேஸர்ஸ் டெத்தில் போடுறவங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கிரவுண்டாக இருந்திருக்கு. நல்லா அவங்க யூஸ் பண்ணி விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க. ஒரு டேனியல் சாம்ஸ் வந்து எப்படி விக்கெட் எடுப்பாரோ டெத்தில் போட்டு, அதே மாதிரி நிறையா பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்குவாட் எல்லாமே மாறுது. ஸோ நான் முன்னாடியே டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸ்குவாடை. இன்னொரு டைம் வந்து ஸ்குவாட் பார்த்துக்கோங்க. ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் ஹாரிஸ் ரஃப், உசாமா மிர் இவங்கெல்லாம் ஆடுவாங்க, அதேமாதிரி டேவிட் பேன் ஆடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் அவங்க யாருமே ஆட போகிறதில்ல. ஸ்குவாட் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோன்றதே மேக் பண்ணுறேன். 1:45 டிசம்பர் 31 2023 கடைசி பிபிஎல் மேட்ச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 1 2024 2 பிபிஎல் மேட்ச் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேக் மெம்பர்ஸ் வந்து யார் வேணால் டெலகிராமில் செட் பண்ணிக்கலாம். 70,000 80,000 1,00,000 பாட்டு போட்டுக்கலாம். அப்படி வந்து நம்ம சேனல் நேமையும் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதான் நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்குவாடுமே வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டேன், பார்த்துக்கோங்க. 2 டீமுக்கான ஸ்குவாடு இதுதான். இதில் இருந்தால் வந்து பிளேயர்ஸ் ஆட போகிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட்டு 4 பிபிஎல் மேட்சஸ் வந்து நம்ம க்ளீன் ஸ்வைப் கொடுத்தோம். அதேமாதிரி 5வது பிபிஎல் மேட்ச் வந்து ஓரளவுக்கு சுமாரான டீமு. ஸோ சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புனா, உங்களுக்கு ரிஸ்க் டேக்கர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், பென் டார்வஸையும் எட்வர்ட்ஸி கேப்டன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சேஃபாக மூவ் பண்ணேன். பட் எனக்கும் இந்த ஐடியா இருந்துச்சு. பட் நான் லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் சேஃபாக போகலான்னு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து அது வந்து ஓரளவுக்கு லாஸ்ட்டில் தான் நின்றுருந்துச்சு. பட் கரெக்டாக மழை பெஞ்சதுனால அந்த மேட்ச் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ 4 மேட்ச் வந்து க்ளீன் ஷேப் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மேட்சஸும் க்ளீன் ஷேப் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது. காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓவரால் மேட்சஸ் பார்த்தோம்னா 18 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. 9 மேட்ச் வந்து பவுல் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 136 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு தான். 160க்கு மேலேயே வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட் பால் ஒன் ஆப்பு. ஸோ பெரிய ஆப்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வின்னிங்ஸ்ன்றது ஈஸியாக இருக்கும். நீங்கள் காண்டை ஜாயின் பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஆப்போனட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். பேட் பால் ஒன்னில் கண்டிப்பாக வின்னிங்ஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான டீம் நீங்கள் எடுத்தாலே போதும். ஏன்னா நிறைய பேர் ஹை ரிஸ்க்காக தான் டீம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஓரளவுக்கு நீங்கள் டீம் எடுத்துகிட்டு வந்தாலே ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ அப்போ ஹை ரிஸ்க் டீம் வந்து வின் பண்ணாதான் அப்படின்னா, ஸ்மால் லீக்கை பொறுத்தவரை ஹை ரிஸ்க்லாம் தேவையே கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான ரிஸ்க் எடுத்தால் போதும். பட் தெரியாமல் சில பேர் ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்க. கிராண்ட் லீக் டீமை அப்படியே வந்து ஸ்மால் லீக்கில் போஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி. இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் லோன். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லோனில் டர்ஷி ஷாட்டை லாஸ்ட் மேட்ச் நான் வைஸ் கேப்டனாக கொடுத்தேன். பட் அதே நம்பிக்கையில் இப்போயும் வைஸ் கேப்டன் வேறு யாராவது கொடுக்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் மாறும். ஏன்னா அந்த மேட்சை ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டர்ஷி ஷாட்டுக்கு பேட்டில் படவே இல்லை. கிட்டத்தட்ட 2 கேட்ச் வந்து பவுலரே பவுல் பண்ணி அவங்களுக்கே அந்த கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடி எப்படியோ கடைசியில் ஒரு 4-6 அடித்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தார். அந்தளவுக்கு புவரான ஒரு பேட்டிங்ன்றதை டர்ஷி ஷாட் கொடுத்துருந்தார். ஸோ இந்த சைடில் கண்டிப்பாக பவுலிங்கில் ஓரளவுக்கு வந்து இமாத் வாசிம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக இருந்தாலும் மேக்ஸ்வெல் எப்போயுமே லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா வீசுவார். கண்டிப்பாக டர்ஷி ஷாட்டுக்கு எதிராக ஒரு சூப்பரான பவுலிங் கொடுக்க சான்ஸுன்றது இருக்கும். பட்டு கேப்டன்ஸ் கப்னா போக வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு சேஃப் பிக்காக டர்ஷி ஷாட்டை எடுத்துக்கோங்க. மேபி பவுலிங் போடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி பேஸ்லி போன மேட்ச் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணிட்டதுனால எல்லா மேட்சுமே பவுல் பண்ணுவார்னு கிடையாது. மேத்யூ ஷாட்டுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா பேஸ்லி பவுல் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி பேஸ்லி பவுல் பண்ணாமே போகலாம். சாலிடாக உங்களுக்கு ஜிமி ஓவர்டன் வந்து 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். 20 ரன் ப்ளஸ் எதிர்பார்க்குறோம். அப்போ வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே எப்படினாலும் விக்கெட்டுன்றது எடுத்துடுறாரு. இப்போது த்ராண்டன் வரதுனால கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயரு, சாலிடான ஒரு பிளேயரும் கூட லாஸ்ட் சீசன்ஸில் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் த்ராண்டனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா த்ராண்டன் உள்ளே வரதுனால டேவிட் பெயின் வந்து எதுக்கு பெஞ்சில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆஸ் ஆகிற பெஞ்சில் வச்சா ஓகே.
பட் தேர்ட் டன் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பையும் செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் அதேமாரி ஓவர்டன்னு, கிறிஸ்லின்னு, நெக்ஸ்ட்டு டேர்சி ஷாட், மேத்யூ ஷாட்டு, வாஷாங்கரை ஒரு ரிஸ்கி பிக்காக வேணால் ட்ரை பண்ணுங்கள். இவங்கெல்லாம் பெட்டர் பாய்ஸு. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது விக்கெட் எடுக்கிறது. அதேமாதிரி ஆடம் ஹூஸு தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு. எப்படி ஹைன் மாதிரியே வந்து ஆடம் ஹூஸும் ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. மேபி ஒரு சில ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக விக்கெட் போகும், மிடில் வந்து யாராச்சும் வந்து நல்லா ஆடுவாங்கன்ற கான்செப்டில் டீமை செட் பண்ணால். தாமஸ் கீலி வராரு. யாருக்கு பதிலானா வெதர்லாந்து. ஸோ வெதர்லான்ற பிளேயர் எப்படின்னா கிரிக்கெட்னால் என்னன்னே தெரியாமல் தான் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுமே ஆடினார். ஸோ பால் அப்படியே ஸ்டெம்புக்கு போட்டால் அவுட்டு, கண்ணை மூடிட்டு தான் சுற்றினார். ஸோ கண்டிப்பாக அவரை வந்து பெஞ்சில் வச்சு ஆகிற கட்டாயத்தில் இருந்தாங்க. அதேமாதிரி வச்சுட்டாங்க. தாமஸ் கீலி ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயர், ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஆடுவார். டாப் ஆர்டர் வேகமாக ஃப்ளாப் ஆவாங்க. நீங்கள் டீமை செட் பண்ணால் கண்டிப்பாக ஆடம் ஹூஸு, கீலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிஸ்க்காக வந்து ஒரு டீம்ஸில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் கேப்டன்சி சாய்ஸில் மேத்யூ ஷாட்டு, அதுக்கப்புறம் ஜிம்மி ஓவர்டன்னு, இந்த சைடில் உங்களுக்கு மேக்ஸ்வெல். ஸோ இவங்க தான் வந்து டீசெண்டான சேஃப் கேப்டன். ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன்சி ட்ரை பண்ணால் மட்டும் தேர்ட்டனுக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கிறிஸ்லின்னு, ஸோ கிராண்ட் லீக்ஸில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நெக்ஸ்ட்டு வெப்ஸ்டரு, இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர் பெஸ்ட்டு பிக்ஸ்னால் தேர்ட்டன் கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். அதே மாதிரி இந்த சைடில் மார்க் ஸ்டிகிடி கவுச் ஆடுறாரான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்பின்னர் ஆட வைக்கிறாங்களான்னு நான் டைம் பார்த்துக்கோங்க. பட் மார்க் ஸ்டிகிடி தேர்ட்டன் ஒரு பெட்டர் பிக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஜுவல் பேரிஸு, வாஷாகர்னு போக வாய்ப்பு இருக்கும். மார்க் ஸ்டிகிடி நெக்ஸ்ட் தேர்ட்டன் போங்க. மினிமம் 2 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஆப்ஷனு. கேப்டன்ஸ் கப்னா கூட நீங்கள் ஏதாவது காம்பினேஷனில் பவுலிங் காம்பினேஷன் டீம் எடுத்திங்கன்னா இவங்க 2 பேர்த்த கேப்டன்ஸ் கப்னா கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 3-4 அந்த 7-4ன்ற காம்பினேஷன் டீம் எடுக்கிறப்போ கார்ட் வெயிட்டை மறக்காமல் பிக் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுமே வந்து டீசெண்டாக ஆடுறாரு. அந்த பவர் ஸ்டேஜ் வரப்போ வந்து பேட்டிங் வந்துடுறாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியும் கொடுத்துட்றாரு. மழை பெஞ்சுன்னா மேட்ச் வந்து மாறும். டான் லாரன்ஸு யாரும் பெரிய லெவலில் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அவரும் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இமாது வாசியுமே அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் தேவைப்பட்டால் லாரன்ஸையும் வந்து பவுல் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ சேஃப் கேப்டனில் மேத்யூ ஷாட், மேக்ஸ்வெல், ஜிம்மி ஓவர்டன் 3 பேரை சாலிடாக சொல்லலாம். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கில் தேர்ட்டனு, ஸ்டிகிடின்ற காம்பினேஷன் ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கிறிஸ்லின்னு, இந்த சைடில் கார்ட் வெயிட்டுன்ற ஒரு காம்பினேஷனில் டீம் செட் பண்ணி பார்க்கலாம். பேஸ்லி ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு, லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். அதே மாதிரி லாரன்ஸு, ஸோ இந்த மாதிரி பிளேஸையும் ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கோங்க. சொல்கிறது எப்படின்னா ஒரு டாப்பிக்கான பவுலர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க, கம்மியாக பிக் பண்ணியிருக்க பவுலர்ஸ்க்கு விக்கெட் விழுகுன்ற கான்செப்டில் ஒரு சில டீம்ஸில் மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் டீமை கூட வந்து நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்தவரையாக மேத்யூ ஷாட்டோட ஸ்டாட்ஸு ரொம்ப போராக தான் இருக்குது. ஹெட் விக்கெட்டில் 9 மேட்ச் ஆடி வெறும் 12 ரன் தான் ஆவரேஜ் இருக்காரு. பட் வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ், ஓரளவுக்கு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. டேஷி ஷாட்டு 21 ரன் ஆவரேஜ். பட் ஆனால் வென்யூவில் 49 ரன் ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணி ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்மே வந்து டேஷி ஷாட்டோட ஃபஸ்ட்டு மேட்சாக இருந்துச்சு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஓப்பனிங்க. அதுலேயுமே 66 சம்திங் வந்து சேசிங்கில் ஆடினார். டீசெண்டான ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. பிக் பண்ணிக்கோங்க. பட் கேப்டன்ஸ்க்கு கொடுக்குறது சேஃப் டீம்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் தான். கிறிஸ்லி 33 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ். வாஷாகர் ஹெட் விக்கெட்டில் 8 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 36 விக்கெட். பட் ஃபார்முன்றது ரொம்ப டவுனில் இருக்குது. மெக்காண்ட்ரியோ, அதுக்கப்புறம் வாஷாகர், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. பிபிஎல்னாலே அவங்களாம் விக்கெட்ஸ் எடுப்பாங்க, வேறு லெவலில் வந்து மேட்சஸ் ஆடுவாங்க. பட் இவங்களுக்கு எல்லாருமே ஃபார்முன்றது ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ விக்கெட்டே அவங்களால எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹேர்பரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஹெட் விக்கெட்டில் 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். ஓவரால் பார்த்தோம்னா நல்ல ஆவரேஜ் இருக்குது. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் வேறு வழியும் கிடையாது. இந்த மேட்ச்சில் நம்ம நெல்சன்லாம் பிக் பண்ண முடியாது. மோஸ்ட்லி டீம்ஸில் ஃபுல்லாக ஹேர்பர் தான் பிக் பண்ணுவோம். ஏதாவது கிராண்ட் லீக்கில் வேணால் கேப்டன்ஸ் கப்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லாஜிக்குமே இருக்குது. ஓவரால் எல்லாருமே ஒரே விக்கெட் கீப்பரை பிக் பண்ணுறப்போ ஒரு லாஜிக்கலாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது கிராண்ட் லீக்கில் ஹேர்பருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 கேட்ச்சு குவிக்காக ஏதாவது ஒரு கிளிக் ஆகி ஒரு ரன்ஸ் அடித்தாருன்னா நல்லாயிருக்கும். பட் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். மேபி ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வெப்ஸ்டர் 18 ரன் ஆவரேஜ், 19 ரன் ஆவரேஜ். எல்லா மேட்ச்லேயும் பவுலிங் போட்டு வெப்ஸ்டர்னால் விக்கெட் எடுக்க முடியுமானா கிடையாது. ஏதாவது ஒரு சில மேட்சஸில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாம். இப்போ என்னென்னா ஹாரிஸ் ஷெஃப் இல்லாதனால மார்க் ஸ்டிகிடி அடி வாங்கிட்டார் அப்படின்னா வெப்ஸ்டரோ இல்லை ஸ்டாய்னிஸோ டெத்தில் கூட வீசலாம். ப்ளஸ் அதிக ஓவர்ஸும் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தான் நடந்துருந்துச்சு. கடைசியாக மார்க் ஸ்டிகிடி ஆன ஒரு மேட்ச்சில் அதிக ரன்ஸ் கொடுத்தாரு. அப்போ அப்படியே வெப்ஸ்டர் வேறு பவுலர்ஸ் வந்து பார்ட் டைம் பவுலர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாய்னிஸ், வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் பிக் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும்.
மேக்ஸ்வெலோட ஸ்டாட்ஸ் கிடையாது. ஸோ நான் காமிக்கல, ஏன்னா எப்படினாலும் அவர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் போகிறார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 31 ரன் ஆவரேஜ், அப்புறம் வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ்லாம் பெட்டராக தான் இருக்குது. பட் கடைசி 6 மாதமாக அவரோட ஃபார்ம் தான் வந்து போராக இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் லக்கில் ஒரு விக்கெட்டு, ஒரு 10 ரன் 15 ரன் அப்படி அடிச்சிடுறாரு. ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சேஃப் டீம்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். கார்ட்வைட்டு, ஸோ வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ், ஸோ ஹெட் டு ஹெட்டில் 26 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 20 ரன் ஆவரேஜ். ஒரு பெட்டர் பிளேயரு, கம்மியாக தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 7-4 டீம் எடுக்கிறப்ப கார்ட்வைட்டை பயன்படுத்திக்கோங்க. இமாத வாசியுமே ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட் 2 மேட்ச்சில், வென்யூவில் 3 விக்கெட்டு. மார்க்ஸ் டிகிரி 10 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 9 விக்கெட்டு. கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பவுலர். ஒரு மேட்ச் அடி வாங்கினதுனால எல்லா மேட்சுமே அடி வாங்க மாட்டார். ப்ளஸ் டொமஸ்டிக் சீசன் பயங்கரமாக இருந்திருக்கு, டீசெண்டாக விக்கெட்டுன்றதையும் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாண்டன் சொல்லவே தேவையில்லை, ஒரு பெட்டரான ஒரு பிக்கு. ஸோ இப்போதைக்கான டீமு தான் ஆன் டைமில் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸை கொடுக்க பார்க்குறோம். அதே மாதிரி ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க, ஜிஎஸ்டியே கிடையாது உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கபடியுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ்க்கான கமிஷன்லையுமே கம்மியாக தான் ஃபேப்லோனில் எடுக்கிறாங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கேப்டனாக மேக்ஸ்வெலும், வைஸ் கேப்டனாக மேத்யூ ஷாட்டை கொடுத்துருக்கேன். ஆன் டைமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இவங்க 2 பேர் பார்ட் டைம் பவுலர், திடீர்னு யூஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும். லாரன்ஸ் எடுத்திருக்கேன், கிறிஸ்லீனு, ஹார்ப்பரு, அதுக்கப்புறம் ஸ்டிகடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டனை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். மேக்ஸ்வெல்ல கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக மேத்யூ ஷாட்டை கொடுத்துருக்கேன். இதே ஜிம்மி ஓவர்டன், டேசி ஷாட், வெப்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வேணாம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் கணக்கே கிடையாது. பவுலிங்கும் போட மாட்டாங்க, எப்போயாச்சும் தான் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் வந்து 20 ரன் தான் ஆடுவாங்க. அப்படி உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுலர்ஸையும் பேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனு. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா பேஸ்லி எடுக்கணுன்னா கூட நீங்கள் பேஸ்லி எடுக்கலாம். இப்போ டேசி ஷாட் வந்து ஒரு சேஃப் பிக்கு. அவருக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல பேஸ்லியை பிக் பண்ணி அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் அதில் நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி கிராண்ட் லீக்கில் ஒரு டீம் 2 டீம் மட்டும் சும்மா ட்ரை பண்ணிட்டுனா நம்ம வந்து அந்த டீம் மேலே போகணும்லாம் பார்க்கவே முடியாது. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க மினிமம் 7லேருந்து 8 டீம் ரெகுலராக ட்ரை பண்ணால் தான், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாற்றி செட் பண்ணால் தான் வந்து கிராண்ட் லீக்கில் டாப்பில் போக முடியும். அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ டீம் செட் பண்ணுறப்பே ஒன் சைட் டீமும் நீங்கள் செட் பண்ணலாம். ப்ளஸ் டாப் ஆர்டர் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. மிடில் தான் மேட்ச் வரும். அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சிட்னி தண்டர்ஸில் டாப்பில் எல்லாருமே அவுட் ஆனாங்க. அப்போ அலெக்ஸ் ராஸோட ஸ்டாட்ஸ் பூராக இருந்தாலுமே அலெக்ஸ் ராஸ் தான் அந்த மேட்ச்சை எடுத்துகிட்டு போனார். அப்போ அவரோட பெர்சன்டேஜ் பிக் பார்த்தோம்னா 20% தான் பிக் பண்ணியிருந்தாங்க. சேம் கிறிஸ் கிரீனையுமே வந்து 25% தான் பிக் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ டாப் ஆர்டர் ஃப்ளாப்பான டீமை வந்து நீங்கள் செட் பண்ணாலே அந்த மிடில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி டாப் பவுலர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்கன்னு டீமை செட் பண்ணால் இந்த மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸு, ஸோ இவங்க வந்து அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற லாஜிக்கில் நம்ம டீமை செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் இந்த மேட்ச்சுக்கு நல்ல டீம் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச் வந்து நான் சொன்னது எட்வர்ட்ஸு, பென்டார்வெஸ், பட் நான் கொடுத்துருந்தது டேனியல் சாம்ஸையும் சானா பாட்டியும். அதை மாற்றிருக்கணும், பட் பரவாயில்ல, எப்படியோ மழை வந்து காப்பாற்றிடுச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய பிபிஎல் மேட்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக முன்னாடி அந்த 4 மேட்ச் எப்படி வின்னிங்ஸ் கொடுத்தோமோ அதேமாதிரி கொடுக்குறதுக்கு நான் டீமுன்றதை கொடுப்போம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து கிராண்ட் லீக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த விக்கெட்டில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு 200 ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் விக்கெட்டையும் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக பார்க்குறதுக்கான பிபிஎல் இதையுமே நான் லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது நிறைய பேர் தெரியும். நீங்கள் ஃப்ரீயாக கூட வந்து பார்த்துக்கலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆனே அந்த லிங்க்குன்றதை நான் கொடுத்துருவேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பவுலிங் காம்பினேஷன் டீமு, பேட்டிங் காம்பினேஷன் டீம் வந்து நீங்கள் செட் பண்ணுறப்போ ஒரு முக்கியமானது, அப்போது இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை எல்லாமே மோஸ்ட்லி கட் பண்ணிக்கோங்க. பக்காவான இந்த 2 ஆல்ரவுண்டர் ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற லாஜிக்கில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பியூர் அந்த 4 ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ள கேப்டன்ஷிப் கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். பேட்டிங் தான் ஃபேவராக போகும். ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் போகும். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 2 விக்கெட் 3 விக்கெட் தான் போகும்னா அந்த டாப் 4 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஒரு ஹார்ப்பர் கேப்டன், அதுக்கப்புறமா கிறிஸ்லீனு கேப்டன், மேத்யூ ஷாட்டு, அப்புறம் வெப்ஸ்டரு, மேக்ஸ்வெல், கொஞ்சம் அதிரடியாக ஆடுறவங்க, நல்ல பேட்டிங் ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்குறது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு வந்து கொஞ்சம் பவுலிங்க்கு சாதமாக போனால் பவுலிங்க்கு ஃபேவராக கூடிய கேப்டன்ஷிப்னா கொடுங்க. பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அந்த பியூர் பவுலர்ஸ், அட்டாக்கிங் பவுலர்ஸ், நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், கண்டிப்பாக அந்த சாலிடான பவுலர்ஸ் தான் வீசுவாங்க. பார்ட் டைம் பவுலர்ஸ் போட மாட்டாங்கன்ற லாஜிக்கில் ஒரு டீமை செட் பண்ணுங்கள். இன்னொன்று பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, மற்றது
பார்த்தோம்னா சேஃபானது தான். இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து இந்த டாப் பவுலர்ஸு டாப் பேட்டர்ஸ் ஃப்ளாப் ஆகிறப்போ இந்த ஆல்ரவுண்டர்ஸுக்கிட்ட மேட்ச் வரும், அதை பயன்படுத்தி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் காம்பினேஷன், பவுலிங் காம்பினேஷன், ஆல்ரவுண்டர் காம்பினேஷனில் ரிஸ்க் எடுத்து பெர்சன்டேஜ் கம்மியான பிளேயர்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி உங்கள் கிராண்ட் லீக்கை மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.